என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் இந்த வார்த்தைகளை நிச்சயமாக நீ கேட்டுவிடு. உனக்கான அவசர செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். உன்னோடு நான் இருந்து உனக்கான நம்பிக்கையை உன்னிடம் என்னவென்று கொடுக்க வந்திருக்கிறேன். நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் உனக்கு எல்லா விஷயங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து நான் உனக்கு என்னவெல்லாமும் நடத்துகிறேனோ அதை எல்லாமும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, என்னவானது ஏதுவானது என்பதனை எல்லாமும் தாண்டி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் எப்பொழுதும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை உன் தந்தை போன்ற அடையாளத்தில் இருக்கின்ற ஒருவரை, அந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒருவரை நிச்சயமாக நீ சந்திக்க வேண்டும். இந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒருவர் நிச்சயமாக நாளை நீ விடியலில் அவரை நினைத்து விட்டால் போதும், உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்காக இவர் இருப்பதை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வராகி, நாளைய விடியலில் இவரை பெயரை சொல்லி நீ அழைத்தால் போதும், உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் பல நடக்கும். உனக்கான உதவி, நீ வேண்டி நின்ற உதவி இவரிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் எனும் பொழுது அதை நான் உனக்கு செய்யாமல் சென்றுவிட முடியாது என்பதற்காகத்தான் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். இதை என்றும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்வது உண்மை என்றால் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் இனிமேல் உனக்கு நல்லதை கொடுப்பதையும் நீ கண்டுபிடித்து விடுவாய். இந்த வராகி உடனிருந்து உனக்கு என்ன சொல்ல எண்ணுகிறது என்பதனை எல்லாமும் நீ உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் இந்த தாயின் அன்போடு சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. ஒட்டுமொத்த நேரங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் இந்த வராகி சொல்ல சொல்ல நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒருவரை பற்றிய அடையாளத்தை நான் உன் முன்னால் நிறுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த அடையாளம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கக்கூடிய அடையாளமாக இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் எதையும் தேவையில்லாமலும் சரியில்லாமலும் உனக்கு நான் சொல்வதில்லை என்பதனை புரிந்து கொள். எந்த நேரம் என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நாளைய பொழுது நமக்கான பொழுதாக மாற வேண்டும் என்றால் முதலில் நாம் நல்ல மனநிலையோடு சரியாக இருக்க வேண்டும். நமக்கான விஷயங்களை நாம் தெளிவாக எதிர்கொண்டு இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் என்னவெல்லாமும் உனக்கு சொல்ல எண்ணுகிறேனோ, உன்னிடத்தில் நின்று எதையெல்லாமும் உன்னிடம் கொடுக்க நினைக்கிறேனோ அவை எல்லாமும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. வாழ்க்கை உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்கு கொடுக்க நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து நன் மதிப்போடு வாழ வேண்டும். காலம் உனக்கு ஏற்றதை நிச்சயமாக தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம்
இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. என் குழந்தையே, இத்தனை காலமும் உனக்காக பல நன்மைகளை செய்து கொண்டிருந்தது யார்? எவ்வளவுதான் பிரச்சனைகள் வீட்டிற்குள் இருந்தாலும், எவ்வளவுதான் சண்டை சச்சரவுகள் வீட்டிற்குள் இருந்தாலும், அத்தனை சண்டை சச்சரவு உனக்கு இருந்தாலும், அத்தனை சச்சரவுகளிலும், அத்தனை இக்கட்டான சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுத்து நின்றது யார் என்று நிச்சயமாக நீ உணர வேண்டும். உனக்கு கை கொடுத்து நின்று அந்த நேரத்தில் உதவியவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொண்டாலே அது போதும். எது நடந்தாலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பல விஷயங்களை உருவாக்கும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உனக்கு நடப்பதை எல்லாமும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். தந்தையாக மதிக்கக்கூடிய ஒரு உறவு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறது. அந்த உறவை நீ நிச்சயமாக யாரென்று புரிந்து கொண்டால் அவர்களிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, இனி என்ன நடக்கப் போகிறது என்பது எல்லாமும் உனக்கு புரிய வேண்டும். எவ்வளவு துன்பத்திலும் சோதனையிலும் நம்மை கைவிடாத ஒரு உறவு என்றால், நம்மை விட்டுவிடாத ஒரு உறவு என்றால் அது நம்முடைய பெற்றவர்களாகத்தான் இருக்க முடியும் அல்லவா? இவர்கள் நமக்காக எதையும் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம், நமக்காக எதையும் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எல்லாமுமே உனக்கு சரியாகவே உன் வசமாகும் என்பதனையும் நீ புரிந்து கொள். உன் தாயினுடைய நம்பிக்கை உன் மீது அதிகமாக இருக்கிறது. இந்த வராகி உன் மீது அதிகமான நன்மதிப்பு வைத்திருக்கிறேன். நான் சொல்வதை எல்லாமும் நீ கேட்டு நடப்பாய் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் நிச்சயமாக இருக்கிறது. இதுபோல விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் முறையாக கொடுக்கின்ற இந்த காலங்கள் என்று அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும். உன் தாய் உன் மீது வைத்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாதபடி நீ நிச்சயமாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு எந்த சூழ்நிலையும் உனக்கு வருகின்ற இந்த தெய்வம் நிச்சயமாக உனக்கு கை கொடுத்து உதவும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் எந்தெந்த நேரங்களிலும் இந்த வாழ்க்கையை பற்றி என் பிள்ளை நீ சரியாக நினைத்தது உண்மை என்றால், தாயின் வார்த்தைகளிலும் உனக்கிருக்கின்ற உண்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். அம்மா சொல்ல சொல்ல உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்திட முடியாத விஷயங்களை கூட உனக்கு நான் நடத்தி கொடுக்க வேண்டும். எதிர்பாராத பல உண்மைகளை கூட இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நான் என்னவென்று உனக்கு தந்துவிட வேண்டும். இனி நடக்கும் என்று நாம் யோசிக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக நடத்திவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியாக எதையும் நீ உணர்த்தி இந்த வாழ்க்கையின் உண்மைகளோடு அத்தனையையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் பிள்ளையே, தாயினுடைய அரவணைப்பு எப்பொழுதும் உனக்கு கிடைப்பது போல ஒரு தந்தையினுடைய அரவணைப்பு எப்பொழுதும் உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது என்றும்
நல்லதையே கொடுக்கும். உன்னோடு இருக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். என்ன நடந்தாலும் சரி, உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். என்றுமே உனக்காக நிற்கும் தெய்வம் இந்த தாய் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால், எந்த நாளிலும் உன்னோடு வருவது நான் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால், இனி நடக்கும் எல்லாமும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி உன்னோடு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் உனக்கு நல்லதை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பாராத விஷயங்களை நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். இன்றும் என்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் உன்னோடு நான் சொல்லும் காரியங்களில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு நான் உருவாக்கும் இந்த விஷயங்களோடு இனி உனக்கு நல்லதை கொடுப்பதையும் உன் எதிர்காலத்தை உனக்கென உருவாக்குவதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன் மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் எதுவென்றாலும், உன் மனதில் தெரிகின்ற விஷயங்கள் எதுவென்றாலும், இவை எல்லாமும் இனி உன் முன்னால் நின்று உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நின்று உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி சொல்கின்ற அந்த தந்தையினுடைய அடையாளத்தை நிச்சயமாக இன்றே நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, நமக்காக, நம் வாழ்க்கைக்காக, நம் முன்னால் நிற்கும் எல்லா விஷயங்களையும் நாம் முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க எதையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் திங்கள் கிழமையினுடைய விடியல், இந்த வாரத்தினுடைய தொடக்க நாள். இந்த நாளில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நீ விட்டுவிடக்கூடாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ தள்ளிவிட முடியாது. என் குழந்தைக்கென நான் என்னவெல்லாமும் சொல்கிறேனோ, என் பிள்ளைக்கென தாய் வந்து நிறுத்துகிறேனோ, அந்த இடத்தில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். தந்தையின் ரூபமாக உன் முன்னால் இந்த திங்கள் கிழமையில் வந்து நிற்கக்கூடியவர், ஓம் நமச்சிவாய என்று நீ அழைத்தால் உன் முன்னால் வந்து நிற்பது யாரோ அவரேதான். ஓம் சிவாய நமக என்றும் ஓம் நமச்சிவாய என்றும் நாளைய விடியலில் என் பிள்ளை சொல்லுகின்ற அந்த நேரம் உனக்குள் தோன்றுகின்ற உணர்வுகள்தான் இந்த தந்தையினுடைய சொரூபமாக உன் கண் முன்னால் தெரியும். உனக்கு எந்த நிலையிலும் சரியான விஷயங்களும் உன் கண் முன்னால் தெளிவாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ முழுக்க எதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் என் பிள்ளையினுடைய தேவைகள் அத்தனையும் உனக்கு நிச்சயமான ஒன்றை சரியாக கொடுக்கும் அல்லவா? எந்த காலத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் இனி உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். எந்த தேவையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளைக்கு நான் என்னவெல்லாமும் சரிகிறேனோ
அவை எல்லாமும் இனியும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். இனியும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமான விஷயங்களை உனக்கு சரியாக நடத்தும் நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதுதான் உண்மை. இனி என்னவானாலும் சரி, இந்த தெய்வம் உனக்கு நடத்துவதை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து, உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை புரிந்து, நீ எந்த காலத்தையும் கவனமாக புரிந்து நடந்து கொள். எல்லாமும் உனக்கு தெளிவாகவே வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால், எல்லாமுமே உனக்கு சரியான ஒன்றை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டால், சரியென்று உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எது நடந்தாலும் நான் இருப்பேன். என்ன நடந்தாலும் நான் வருவேன். எதுவென்றாலும் உனக்காக என்றும் நான் கை கொடுப்பேன். இனி எதையுமே என் பிள்ளை நீ கைவிடக்கூடாது. எதையுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை மறக்காதே. நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் எப்பொழுதும் நமக்கான தேவைகளை நாம் விட்டுவிட வேண்டாம். உனக்காக இந்த தெய்வம் வருகிறது என்பதனை புரிந்து கொள். உனக்காக இந்த தெய்வம் உன் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள். இந்த வராகி சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டால், இனி சந்தோஷமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். சந்தோஷமான விஷயங்கள் உனக்கு உருவாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். காலத்தின் கட்டாயம் உனக்கு என்னிடமிருந்து நாளை சிவபெருமானினுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து நிச்சயமாக இதையெல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான மாற்றங்களோடு உனக்கு என்னவெல்லாமும் உருவாகிறதோ அதை என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நாளிலும் இனி உன்னோடு பயணிக்கும் இந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நீ தள்ளிவிடாது. எல்லாமுமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களுமே ஒரு மதிப்பை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு நடத்தப்படுகின்ற இந்த விஷயங்கள் இனி என்றும் என்றென்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். என்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். தயங்காமல் இருந்தால் எல்லாமே உனக்கு சரியாக நடப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என்றும் நான் கொடுக்கும் மதிப்பு உன்னை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல நிலையோடு உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? காலம் உனக்கு தகுந்த விஷயங்களை எல்லாமும் இனி முழுக்க முழுக்க உனக்கே என்று சரியாகவே உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய மனநிலையை உறைந்தும் உன்னுடைய சூழ்நிலையை புரிந்தும் உனக்கு நான் எப்பொழுதும் கை கொடுக்க தவற மாட்டேன். எந்த ஓரிடத்திலும் எதையுமே எண்ணி நீ கலங்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ பதறாதே. உனக்கு நான் கொடுப்பது எல்லாமும் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு இவை எல்லாமும் சரியாக உனக்கு நடத்தும். வராகி வந்துவிட்ட பிறகு இனி உனக்கு எல்லாமுமே நன்மதிப்பை தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கலங்காமல் இரு. தெய்வம் என்றுமே என்றென்றுமே உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.